சாமி இது இம்மா உயரங்கிது. அது அப்படிதாம்மா. அண்ணா இந்த உயரமான இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் தங்களை கொஞ்சம் வசதிக்குவாங்க. ஹீல்ஸ் பில்ஸ் எல்லாம் போட்டு எப்படி ஸ்டைலா. ஹாய் சோக்காதன் சாமி நடக்கிற நீ நல்லா இருக்குது. கம் ஆன். எஸ் குட் வெல் டன் குட். நவ கம். ரொம்ப அடிக்காதேமா, நம்ம பசங்க விசில் அடிச்சிருவாங்க. அப்படி இப்படி கையை நைஸா கொண்டு வந்து கப்புன்னு பிடிச்சிக்கணும். அப்படிதான் போடு கை. இப்போ 1 2 3 4. என்னைய பாக்குற? உடம்பெல்லாம் என்னமோ கிளுகிளுன்னு இருக்கு. வயசு பொண்ணுக்கு அப்படிதான் இருக்கும். இப்படி பாட சொல்லி கொடுக்கும் போது கவனமா கேட்கணும். மனசு அங்கங்க அலைய விட்டுட கூடாது. குடு கை. போடு 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 போடு. குடு கை. போடு கை. 1 2. இப்படி கையால சாப்பிடக்கூடாது. பின்ன எப்படி சாப்பிடணும்? நம்ம நாட்டுல காசு இருக்கிறவன் கையால சாப்பிட்டா அநாகரிகம். இத பார், இது போர்க். இதால குத்தி குத்தி சாப்பிடணும். ஓகே? குத்தி குத்தி. எஸ். யோ அப்படி இல்ல. இத புடி. இத கையால சாப்பிட்டா வள்ளி, கத்தியால சாப்பிட்டா ராதா. ஓகே? இப்படி சாப்பிட்டா எப்பயா சாப்பிட்டு முடிக்கிறது? நான் கையாலேயே சாப்பிடுறேன். அப்பதான் என் பசி அடங்கும். இத பார், எனக்கு அடங்கி பழக்கம் இல்ல, அடக்கிதான் பழக்கம். அடம் பிடிக்காது. கமான். இப்போ நான் சொல்லி கொடுத்த ஏபிசி எல்லாம் பார்க்காம அங்க எழுது. என்ன இது? ஏ பி எழுது. இது பி. ஆமா, இது கூட உங்களுக்கு தெரியாதா? இங்க பாரு, இத பார்த்து எழுது. குட். நெக்ஸ்ட். என்ன இது? சி. டி எழுது. டி. உங்க ஊர்ல இதா டியா? நீ நிஜமாவே தப்பு பண்றியா இல்ல வேணும்னு குறும்பு பண்றியா? குறும்பா? குறும்புன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இத பாரு, இப்போ நீ ஒழுங்கா எழுதல என்ன நிச்சயமா அடிப்பேன். என்னனே சும்மா அடிப்பேன் கிடிப்பேன்ற? எனக்கு ஏபிசி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இப்போ நீ எழுத போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. என்ன? ஏனையா ஏபிசி எல்லாமே நீ வாசி. ஏனையா ஏபிசி எல்லாமே நீ வாசி. நான் படிக்க நினைச்சது பள்ளி அறையில் இருக்குது. போதும் இந்த பாடம் அந்த பாடம் சொல்லையா. போதும் இந்த பாடம் அந்த பாடம் சொல்லையா. ஏனையா ஏபிசி எல்லாமே நீ வாசி. நான் படிக்க நினைச்சது பள்ளி அறையில் இருக்குது. போதும் இந்த பாடம் அந்த பாடம் சொல்லையா. போதும் இந்த பாடம் லலலலலலலா. கட்டழகு கால
வாசி இந்த பாடம் அந்த பாடம் சொல்லையா ஏனையா ஏபிசி எல்லாமே நீ வாசி வள்ளி வள்ளி அழாதம்மா ஐயா தானே அடிச்சாரு அவர் குணமே அப்படிதான் அவருக்கு எப்ப கோபம் வரும்னு எனக்கே தெரியாது போக எல்லாம் சரியாயிடும் அடி வாங்கி வாங்கி உனக்கு பழக்கம் ஆயிடும் என்ன பயந்துட்டீங்களா அவர் அடிச்சது எனக்கு சந்தோஷம் தான் புருஷன் அடிச்சா பொண்டாட்டி அழுவாளா அப்படியே நினைச்சுக்கிறேன் முடிவே பண்ணிட்டியா ராவண விஸ்கி இந்தாங்க ஜூஸ் உங்ககிட்ட ஜூஸ் கொண்டு வர சொன்ன விஸ்கியை கொண்டு வர சொல்லு அந்த நினைப்பு வரும்போது இந்த தக்காளி ஜூஸ் குடிங்க உடம்புக்கு நல்லது எனக்கு உத்தர போட நீ யார் அதிக பிரசங்கி ராமண்ண விஸ்கி அடிங்களே எங்கேயோ கிடந்த எனக்கு நாகரிகம் கத்து கொடுத்து படிப்பு சொல்லி கொடுத்து பேச்சும் பண்பாடும் கத்து கொடுத்து என்ன ஒரு ஆளைக்கு விட்டீங்க அதுக்கு பிரதி உபகாரமா நான் என்ன செய்ய போறேன் இந்த மோசமான குடிப்பழக்கத்தில இருந்து உங்களை மாத்தினேங்கிற ஒரு சின்ன பெருமையாவது எனக்கு தர மாட்டீங்களா சரி உனக்காக இல்லைன்னாலும் உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நான் என் குடிப்பழக்கத்தை குறைச்சுக்கிறேன் நானும் இத்தனை வருஷத்துல எத்தனை முறை இவர்கிட்ட குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லிருப்பேன் கேட்டாரா இவரு சொல்றவங்க சொன்னாதான் எதுவுமே நடக்குது